பிரபஞ்ச சக்தி டிவி. Video 101. கடமை. மாத இதழ், ஏப்ரல் 2011. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Sloan Digital Sky Survey captures universe in detail with more than 1 billion pixels. This is the most detailed picture of the universe ever produced. It is the culmination of a decade spent scanning the night skies and would take 500,000 high-definition televisions to view at its full resolution. பிரபஞ்சத்தை முழுமையாக படமெடுத்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை பாராட்டுகிறோம். பிரபஞ்சத்தின் மூலமான பிரபஞ்ச சக்தியை அவர்கள் உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். செய்தி: Israeli ex-President Kalsav guilty of rape. The former Israeli President, Moshe Kalsav, was convicted of 2 counts of rape, capping a 4-year scandal that shocked the Jewish state and leaves him facing at least 8 years in prison. நாட்டுக்கு அதிபர் என்ற பயம் இல்லாமல் அவரை பற்றி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்த இஸ்ரேல் நாட்டு பெண்களின் துணிச்சல் எல்லா நாட்டு பெண்களுக்கும் வர வேண்டும். செய்தி: Mubarak steps down, Egypt rejoices. Egypt's youthful uprising has prevailed after taking on for 18 days the full might of the dictatorship of Hosni Mubarak, president for 30 years. 18 நாட்களில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை தூக்கி எறிந்த எகிப்து நாட்டு மக்களை பாராட்டுகிறோம். 30 ஆண்டுகள் தன் நாட்டு மக்களை அடக்கி ஆண்ட சர்வாதிகாரி ஹோஸ்னி முபாரக்கையும் ரகசியமாக பாராட்டுகிறோம். செய்தி: Benz launches new Maybach. Mercedes-Benz launched the latest version of its super-luxury sedan Maybach in India that comes with a price tag of rupees 5.10 crore. பணம் இருப்பவர்கள் பென்ஸ் கார் வாங்கட்டும். பணம் இல்லாதவர்களின் ஆசையை தணிக்க அரசாங்கம் பென்ஸ் காரை வாங்கி வாடகைக்கு விடட்டும். செய்தி: DMK, Congress agree on power sharing. The Congress is adamant that a firm commitment on a coalition government be made right now. The Congress team, led by Union Minister P. Chidambaram, made it clear that his party would not settle for anything less than 90 seats. காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கைகள் நியாயமானவை. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 9, விருந்தோம்பல். குறள்: பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருள்: விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கோடி இழந்தோமே என்று இறங்குவர். அது என்னவோ உண்மைதான். சம்பாதிப்பதில் பெரும்பகுதியை செலவழித்து விடுகிறோம். அப்படி செலவழிக்கும் போது 4 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரித்தால் பிற்காலத்தில் அந்த நினைவு மகிழ்ச்சியை தரும். அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். உன்னை எதிர்ப்பவர்கள்தானே உனக்கு எதிரிகள்? இல்லை, உனக்கு சாதகமாக இல்லாதவர்களும் உனக்கு எதிரிகளே. உனக்கு பணம் தேவைப்படும் போது ஒருவன் பணம் இல்லை என்கிறான். பணம் வைத்திருக்கும் பலர் மௌனமாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தடையாக இருப்பவர்கள்.
ஒருவன் நேரடியாக உன்னை எதிர்க்கிறான், மற்றவர்கள் மறைமுகமாக உன் காலை வாரிவிடுகிறார்கள். உன் எதிரிகளின் எண்ணிக்கையை பார்த்து பயப்படாதே. பிரபஞ்ச சக்தியாகிய என்னை எதிர்க்கும் ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. நானோ உன் பக்கம், வெற்றியும் உன் பக்கமே. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. ஜி. சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் சென்னை மாகாண சங்கத்தின் நாளேடான தேசபக்தனுக்கு திருவிக்க கல்யாண சுந்தரனார் ஆசிரியராகவும் இருந்தனர். காங்கிரஸ் கட்சியை பின்பற்றி ஜஸ்டிஸ் கட்சியினரும் பொதுமக்களுக்கு நன்கு தெரிந்த மொழியிலேயே அவர்கள் மத்தியில் உரையாற்றினர். புதைபொருள் ஆராய்ச்சியிலும் எழுத்து பற்றிய ஆராய்ச்சியிலும் படித்த இளைஞர்கள் பெரும்பான்மையோர் ஆர்வம் காட்டவில்லை. எழுத்தாராய்ச்சி பற்றிய வருடாந்தர அறிக்கைகள் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் ஆகியோருடைய வரலாறு பற்றியும் திராவிட நாகரிகத்தின் பழம்பெருமையையும் மக்களுக்கு எடுத்துரைத்தன. 1912ஆம் ஆண்டு இந்திய அரசு இந்திய வரலாறு மற்றும் புதைபொருள் ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகத்திற்கு நிதி ஒதுக்கியது. அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்க கண்டத்தின் மக்கள் தொகை வருடத்திற்கு 3% அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவில் உள்ள எல்லா பிரிவு மக்களிடமும் கருத்தரிக்கும் தன்மை அதிகம் காணப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் நகரங்கள் வேகமாக வளர்ந்தாலும் ஆப்பிரிக்கா முழுவதும் நகர வாழ்க்கை வாழும் மக்களின் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில் 13% மட்டுமே. அதே சமயம் நகர வாழ்க்கை வாழும் மக்களின் எண்ணிக்கை வட அமெரிக்காவில் 58%, ஐரோப்பாவில் 44%, ஆசியாவில் 16% ஆகும். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. The future continuous tense represents an action as going on at some time in future time. Example, I shall be writing the examination in May. This tense is also used for future events that are planned. I shall be staying here till Sunday. The future perfect tense indicates the completion of an action by a certain future time. I shall have finished my work by that time. The future perfect continuous tense indicates an action represented as being in progress over a period of time that will end in the future. By next July, we shall have been living here for 4 years. Be a man of quotations, not in the clamor of the crowded street, not in the shouts and plaudits of the throng, but in ourselves, our triumph and defeat. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். சங்ஷேப், சங்ஷேப், சுருக்கம். உதர், உதர், அடிவயிறு. அபகரன், அபகரன், அபகரித்தல். அவப்பிரேரித் கர்ணா, அவப்பிரேரித் கர்ணா, தீய வழியில் தூண்டி விடுதல். ஸ்தகன், ஸ்தகன், நிறுத்தி வைத்தல். வாக்கியம், வகாம் ஓ 3 साल पढ़कर बैरिस्टर बनकर लौट आएगा. உச்சரிப்பு, வகாம் ஓ 3 साल पढ़कर बैरिस्टर बनकर लौट आएगा. பொருள், அவன் அங்கே 3 ஆண்டுகள் படித்து வழக்கறிஞராகி திரும்பி வருவான். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனத்தின்படி வரி விதிப்பு, வரியை ரத்து செய்தல், குறைத்தல், மாற்றுதல், ஒழுங்குபடுத்துதல் சம்பந்தமான மசோதாக்கள் நிதி மசோதாக்கள் எனப்படும். இந்திய அரசு கடன் வாங்குதல் மற்றும் பண உத்தரவாதம் அளித்தல் பற்றிய மசோதாக்களும் நிதி மசோதாக்கள் ஆகும். இந்திய திரட்டு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய எதிர்பாரா செலவு நிதி கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆகியவற்றை பராமரித்தல், அவற்றில் பணம் சேர்த்தல், அவற்றிலிருந்து பணத்தை எடுத்தல் பற்றிய மசோதாக்களும் நிதி மசோதாக்களே. இந்திய திரட்டு நிதி மற்றும் இந்திய பொது கணக்குக்கான தணிக்கை பற்றிய மசோதாவும் நிதி மசோதாவே. அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு காரணம் நீ உண்ணும் உணவும் பருகும் தண்ணீரும் மட்டும் அல்ல, உன் இதயத்தில் குடியிருக்கும் பெண்ணும் அவள் காதலும் கூட காரணம். அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். என்னுடைய சென்னை மண்ணடி லாட்ஜ் நண்பர்களில் நகைச்சுவை பேச்சால் என்னை கவர்ந்த நண்பன் செல்லப்பா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றி வந்தான். பல பெண்களை கேலி செய்தான். சில பெண்களை எல்லாம் முடித்துவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல் நழுவி விட்டான். அவன் நகைச்சுவையில் பெண்கள் மயங்கி இருந்தால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஆனால் லதாவிடம் அவன் வைத்திருந்த காதல்தான் வித்தியாசமாக இருந்தது. ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே வகுப்பில் படித்ததால்
இருவருக்கும் நட்பும் அன்பும் ஆர்வமும் ஏற்பட்டன. அவன் நகைச்சுவை அவளை வேகமாக ஈர்த்தது. அவள் பருவமடைந்த பிறகும் மற்றவர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் அவர்கள் நட்பு தொடர்ந்தது. அவ்வப்போது அவள் உடம்பை கிள்ளிவிட்டு இன்பமூட்டினான். அதுவே அவளுக்கு பேரானந்தமாக இருந்தது. ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணம் செய்து கொள்ள எந்த தடையும் இருக்காது என்று இருவரும் நம்பினார்கள். லதாவின் பெற்றோர்கள் வேலையில்லாத செல்லப்பாவை நம்பி வீட்டில் பெண்ணை கன்னியாக வைத்திருக்க விரும்பவில்லை. அவளை இராணுவத்தில் பாதி அதிகாரி அந்தஸ்துள்ள ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்து விட்டனர். மனம் குமரிப்போன செல்லப்பா சென்னைக்கு வந்து ஓவியாசிரியர் பயிற்சி பெற்று வேலையும் கிடைத்து திருமணமும் செய்து கொண்டான். லதாவின் கணவன் அவளை 2 குழந்தைகளுக்கு தாயாக்கிவிட்டு அவளை விதவையாகவும் ஆக்கிய பிறகு செல்லப்பா அவளை அவள் சகோதரனோடு சினிமா தியேட்டரில் பார்த்தான். அவனால் இதற்கு மேலும் அன்பை மறைக்க முடியவில்லை. மூர்த்தி, நான் லதாவின் பையன்களுக்கு வேர்க்கடலை வாங்கி கொடுக்கலாமா என்று லதாவின் சகோதரனிடம் அனுமதி கேட்டான். தாராளமாக வாங்கி கொடு செல்லப்பா என்று மூர்த்தி சம்மதித்தான். செல்லப்பா லதாவுக்கு வேர்க்கடலை வாங்கி கொடுத்து தன் காதலை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. இதை சொன்னபோது அவனிடம் நகைச்சுவை கொஞ்சம் கூட இல்லை. எனக்கோ துக்கம் நெஞ்சை அடைத்தது. தலைப்பு A poem by BSV. In all I think of him. We are born. Without consent we are born. One doth enjoy and one doth suffer, and of life we always differ. Life is like a running wheel, never it cares for what we feel. On road of nature does it run, let it run with many a fun. One I not this frame I say, though for soul ever I pray. Like a tenant I live in it, and I know not when to shift. Many a house I may shift, and many a banner I may lift. Yet in all I think of him, and he renders all my whim. அடுத்த தலைப்பு சிறுகதை. ஆஃபீஸ் சரியில்லை. அலுவலக ஊழியர்கள் தாமதமாக அலுவலகத்திற்கு வருவது, வேலை நேரம் முடியும் முன்பே வீட்டுக்கு போய்விடுவது, அலுவலக நேரத்தில் இருக்கையில் இருப்பதில்லை போன்ற விஷயங்கள் மேனேஜர் முரளிதரனை வேதனைக்கு ஆளாக்கின. ஊழியர் கூட்டம், அலுவலக சுற்றறிக்கைகள் எதுவும் பலனிக்கவில்லை. முரளிதரன் ஒரு புது உத்தியை கையாண்டார். தலைமை அலுவலகத்திற்கு ஃபோன் செய்து ஒரு அதிகாரியை தன் அலுவலகத்திற்கு அனுப்பி திடீர் இன்ஸ்பெக்ஷன் செய்து உள்ளதை உள்ளபடியே ரிப்போர்ட்டில் எழுதி தனக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்ஸ்பெக்டர் நடந்து கொண்ட விதம் ஊழியர்கள் மத்தியில் பயத்திற்கு பதிலாக எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டை ஊழியர்களை உட்கார வைத்து படித்துவிட்டு முரளிதரன், இந்த ரிப்போர்ட் பற்றி நான் தலைமை அலுவலகத்திற்கு என்ன பதில் எழுத வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று ஹீரோ மாதிரி கேள்வி கேட்டார். சேல்ஸ் செக்ஷன் அசிஸ்டன்ட் லலிதா முதலில் பேசினாள். மேனேஜர் சார், நாங்கள் வருவதும் போவதும், இருக்கையில் இருப்பதும் இல்லாமல் போவதும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த விஷயங்கள். இதற்கு ஹெட் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அவசியமே இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒருவர் மாற்றி ஒருவர் செய்தாவது முடித்துவிட்டுத்தான் வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் மேனேஜராக வந்த பிறகு கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய கிளை நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. விற்பனையை அதிகப்படுத்தி லாபத்தை காட்ட நீங்கள் கைவசம் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? மேனேஜர் முரளிதரன் ஐம்பலங்களும் அடங்கி போய்விட்டார். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்தது பற்றி உங்கள் கருத்து என்ன? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யாமல் போயிருந்தால் பிரதமர் நரேந்திர மோடி தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். கேள்வி 2. சர்க்கரை நோய்க்காக நீங்கள் என்னென்ன மாத்திரைகள் சாப்பிடுகிறீர்கள்? அவற்றால் ஏதாவது பலன் இருக்கிறதா? கிளிமிசேவ் MV2, சைப்ளக்ஸ் 60 XR என்ற 2 மாத்திரைகள் தினமும் சாப்பிடுகிறேன். எனக்கு தெரிந்த வரையில் இந்த மாத்திரைகளால் என்னுடைய இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்ததாக தெரியவில்லை. கேள்வி 3. ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி என்ற பாடலை பாடுவீர்களா? ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்.
வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தான், உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம். நிறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கு அதுவே சுபதினம். லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கு அதுவே சுபதினம். வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுதும் சுபதினம். மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.